எம்மா ஒரு ரெண்டு தாமா போடுவலி வந்துட்ட ரெண்டு தாமா மூணு தாமான்னு போடுங்க. எம்மா யாருக்குமா வச்சிருக்கா? யாருக்கு வச்சிருந்தா என்ன? உனக்கு வைக்கல அவ்வளவுதான். போ உனக்கு என்ன செஞ்சு தின்னு. என்ன சத்தம்? இது அப்பா வரும் இரு. யார் வந்தாலும் ஒண்ணு கிடையாது. என்ன முனி பிள்ளைகிட்ட சண்டை போட்டுறாடா? இப்ப பாருங்க பால் கலக்கட்ட செஞ்சு வச்சிருக்காங்க. தாமா ரெண்டுன்னு கேட்டா தரையே மண்டாலா எதுக்கு செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல. பால் கலக்கட்ட எனக்கு நல்லா விருப்பம். அதனால அம்மா எனக்கு செஞ்சு வச்சிருப்பாளா இருக்கும். நான் தின்னுகிட்டு உனக்கும் தருவேன் சரியா? தள்ளு அம்மட்ட கேப்போம். யாருக்குன்னு கேப்போம். சின்ன குட்டிக்கு தராம யாருக்கு கொடுக்க போறா பாப்போம். முனி பால் கொழுக்கட்டை எனக்கா? இல்ல பால் கொழுக்கட்டை எனக்கா செஞ்சு வச்சிருக்கா? பிள்ளை கேட்டா கொடுக்காம இருக்கா? அப்ப எனக்கா? அட பாவி உனக்கு கட்டி வச்சிருக்கா? ஓய் என் பிள்ளை என் ஆம்பளை பிள்ளை என் ஆம்பளை சிங்கம் வேலைக்கு போயிருக்கு. அந்த தங்கம் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது கொடுக்காண்டாமா? என் பிள்ளை பாவம் முத நாள் வேலைக்கே போய் நைட்டு 8 மணி ஆயாச்சு என்ன வரல. அவனுக்கு கொடுக்காம உங்க 2 பேருக்கும் தரலானா? உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு செஞ்சு வச்சிருக்காடே. அப்ப இனி இந்த வீட்ல வேலைக்கு போனாலும் சாப்பாடு உண்டா? நீ ஒரு நாள் தான நீ வேலைக்கு போயிருக்கா. நாளைல இருந்து போறானே என்னவோ அதுவே தெரியாது. அதுக்கு முன்னாடி வா கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொண்டாடிட்டடா. நெட்டி வாயை மூடிட்டு போட்டி. அவன் உன்னை அடிக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது டி. வேலைக்கு போன பிள்ளைய பத்தி பேச ஒரு பியாச்சு. அவன் டெய்லி வேலைக்கு போயிருவான் மக்கா. எப்படிப்பா சொல்லியா? அவன் எங்கப்பா போவான்? கலெக்ஷன் பிரிக்கிறது ஊர் சுத்த வேண்டிய வேலை. அந்த வேலைக்கு அது நாயால போக முடியல. இதுக்கு எப்படி போவான்? இவரை நம்பினேன். நல்ல வேலையை பத்தியா பிள்ளைக்கு கொடுப்பாருன்னு நம்பினேன். ஒரு பிசினஸ் வைக்கிறதுக்கு ஒரு 50,000 புரட்டி கொடுக்கறதுக்கு வக்கு கேட்ட மனுஷன். என்ன அப்பதான் தெரியல அப்பே. 50,000 உன் மோனை நம்பி ஒரு பைசா கூட என்னால கொடுக்க முடியாது டி. நான் கொடுப்பேன் பாரு. என் பிள்ளைக்கு இந்த வேலை மட்டும் செட் ஆகலைன்னா சத்தியமா நான் ரூபாய் கொடுப்பேன். எனக்கு நகையில எதையாவது அழகு வச்சாது கொடுப்பேன். அனிசு வேலை எப்படி இருந்து? ஈஸியா இருந்தா? உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டாவளா? கோட்டெல்லாம் போட்டுட்டு போனா கோட்டைங்கள வேலை எப்படி இப்ப தெரியவா? இந்த அப்பனுக்கு கஷ்டம் இப்ப தெரியவா? எல்லா தகுப்பை மரவளும் நம்ம கஷ்டப்பட்டா நம்ம பிள்ளை அதே போல கஷ்டத்தை அனுபவிக்கப்படாதுன்னு நினைப்பானுவேன். ஆனா இந்த ஆளு அவர்களுடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டத்தை என் பிள்ளைக்கு கொடுக்காரு. அது நார்மலா உள்ள பிள்ளைகளுக்கு அப்படி யோசிக்கணும். ஆனா உன்ன மோவனை போல உள்ளவங்களுக்கு இப்படிதான் அப்படி யோசிக்கணும். எப்படி தெரிஞ்சான்? காதல் மன்னனாம்ல காதல் மண்ணே இப்ப மாவு மன்னனால வந்து நிக்கான். மக்கா நைட்டு புரோட்டாக்க போறேன் பிள்ளைக்கு வேணுமா? உனி உனக்கு வேணுமா? சரி ஆளுக்கு 4 நாள் வச்சு 16 புரோட்டா வாங்கிட்டாரு. நம்ம வீட்டுல 4 பேரு ஒரு ஆளுக்கு 4 வச்சுன்னா 16 தானே வரும். ஆமா பத்தியாமா மண்டை குழம்பிட்டுமா. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அவள மோன பிள்ளைய. இந்த கோணத்தை கொஞ்சம் உள்ள போக சொல்லுமா. உள்ள போட்டி என்ன ரகசியம் பேச போறியா? நினைப்பேன் உள்ள போட்டி இருமோன. அந்த கடையில வேற ஆளே இல்லவோ நான் மட்டும் தான் வேலை செய்ய. ஒரு செமட்டுக்கு மூட்டையா அள்ளி வச்சிருக்காம அந்த ஆளு. என்னையே அரைக்க வச்சுட்டாமா. அவன் ஃபுல்லா ஊர் சுத்த போறாமா. அப்படியா மோன? அதை விட விடுமா. எனக்கு ரத்த கண்ணீரே வந்துடும்மா இப்போ. ஏன் மோன? நான் என்னது நடக்கப்படாதுன்னு நினைச்சேன்னா அதுவே நடந்துட்டுமா. ஏன் மோன? அந்த சாந்தியவிய உண்டுல மீனாச்சு அம்மா அவைய காப்பி கொட்டை அரைக்கிறதுக்கு மில்லுக்கு வந்தாவம்மா. இந்த ஊர்ல உள்ள மில்ல விட்டுட்டு அடுத்த ஊர் மில்லுக்கு வந்தா? ஆமாம்மா. சரி ஒண்ணு பாக்கலல்ல? பாத்துட்டுமா. என்ன பாத்துட்டுமா? நான் மாறிக்கிட்ட பாத்துட்டுமா. ஐயோ மோளை எனக்கு தலை காட்ட முடியாதல. என்ன கிண்டலே பண்ணி கொண்டு விடுவாள் வளல. யாமல மாட்டினா வாரான்னு தெரிஞ்சு மிசிறுக்குள்ள இல்லையா தலையை விட்டு ஒளிச்சு கிடந்திருக்க வேண்டியதுனால. அம்மா நீயே இப்படி யோசிக்க. நான் யோசிச்சிருக்க மாட்டேனாம்மா. போய் ஒளிச்சேம்மா. ஒளிச்சேன்னா அந்த ஓனருக்காக என்ன தர தரேன்னு இழுத்துட்டு பொம்பளைக்கு முன்னாடி
முனியம்மாக்கா முனியம்மாக்கா சின்ன பொண்ணு வாரா, சின்ன பொண்ணு வாரா, கண்ணீரை தொடச்சிக்க. எதையுமே நம்ம வெளியே காட்டாம இருந்துக்கிடும். அம்மா கண்டிப்பா அந்த சாந்தி சின்ன பொண்ணுட்டெல்லாம் சொல்லி இருக்காம்மா. எல்லாம் முடிஞ்சு பால் கொழுக்கட்டி ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டாமோல. சின்ன பொண்ணு வந்து தின்னுட்டு போயிருவா. பிள்ளைக்குன்னு செஞ்சேன். பால் கொழுக்கட்டை போனா என்ன இருந்தா என்ன, மானமே போயிட்டு. எக்கு அனிசு நீ இங்கே இருக்கா? நீ ஆம்பளை ஓட்டு கேட்க வரல 2 நாளாட்டு? அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சின்ன பொண்ணு. அப்படியா? அதென்ன பார்த்தேன். இல்லைன்னா அனீஸ் வந்திருப்பானே. நாளையில இருந்தாலும் வான்னு அனீஸ். எப்படியும் 2 நாள் தானே ஓட்டு கேட்போம். 3வது நாள் எலெக்ஷனு. சரி ஏன் இதே பறி கொடுத்த போல இருக்கா? தள்ளி இருல, அக்காளுக்கு இடம் கொடு. கொழுக்கட்டை வேணா எடுத்துக்க சின்ன பொண்ணு. வேண்டாங்க. 2-3 நாள் தான் சாந்தியக்கா வீட்டில் தின்னு வயிற்றுக்கே பிடிக்கலங்க. என்னத்த அவிச்சு தர அவ்வளோ தெரியலங்க. வயிறெல்லாம் ஒரே வலி பத்துடுங்க. அதான் ஒண்ணுமே சாப்பிடல. அவ வயிற்று வலிக்கு ஏதாவது மருந்து போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாங்க, நீங்க கேட்டதே போதும். அனிசு, இந்த மங்காத்தாக்கா இருக்காவல்ல, அவிய சின்ன மாட்டு ஆடு வச்சிருக்காவல. ஆடு சரி. அப்ப பார்வதிக்கு கோழி வைப்பாவளோ? அவ குவாலி வச்சாலும் சரிதான், குவாலியை வித்தாலும் சரிதான். வாங்கக்க, அவளை பத்தி பேசாங்க. உனக்கு அவியலுக்கு உள்ள சண்டை என்னைக்குதான் தீருமோ தெரியல. தீந்துட்டா மட்டும் கட் அவுட்ல வைக்கிறதுக்கு ஒரு அழகான போட்டோ எடுத்து அனுப்பிவிடுன. கட்டவுட்ல வைக்கிறீங்களா? ஆமால, என் போட்டோ எல்லாம் கேட்டாவ பத்துக்க. இனி ஒரு ஸ்டூடியோல போய் அழகா போஸ் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன். இனி இங்க இருந்து நேரா ஸ்டூடியோக்கு தான் போறேன். சரிக்கா, அப்ப நானும் போட்டோ அனுப்பி தரேன். சரி முனியம்மாக்கா, இனி எலெக்ஷன் வேற நெருங்குவா. கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன்னா. கொழுக்கட்டை வேண்டாமா அப்போ? வேண்டாங்க, அந்தக்கா ஜெயிக்கிட்ட அதுக்கப்புறம் விருந்தே சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. அம்மா சின்ன பொண்ணுக்கு தெரியலம்மா. அப்ப சாந்தி சொல்லலையோ? சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது. நீ அதை பத்தி யோசிக்காத போன. வயது மட்டும் எலெக்ஷன் நிக்கதான் நிக்குவோமா? ஒரு நேரம் வீட்லயே இருக்க மாட்டேங்குது. எங்கதான் போவோம்? ஜோரா தூக்கி வைக்க மாட்டேங்குது. மாடு மேய்ச்சிட்டு களைப்பா வந்தா இப்ப ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. எடி பூமாரி, அம்மா எங்கடி? இல்ல நீ என்கிட்ட கேக்கா? அம்மா எங்கல? உன் கூட தானே மாடு மேய்க்க வந்திருப்பா. இல்ல, நான் அம்மையை பார்க்கவே இல்ல. இப்ப எங்கல போனா? ஓட்டுக்கு இருக்குள்ள நீ ஓடிட்டாளா? எனக்கு எங்க தெரியும்? என்ன மாடு மேய்க்க சொல்லிட்டு இவ எங்க போனான்னு தெரியலையே. பயமா இருக்குல்ல, அம்மைக்கு தான் ஆயிட்டோ. என்ன ஆகும்? அவ வேற எங்க போவா? போனா நம்ம ஊருக்குள்ள தானே சுத்திட்டு இருப்பா. நீ ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமும் மாத்தி தேடுவோம் அம்மைய. ஜீவா, எனக்கு பயமா இருக்குல்ல. நான் அம்மைய எப்பவுமே யாசிக்கிட்டே இருந்தேன்ல. ஓட்டுக்கு அம்மா நிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் யாசிக்கிட்டே இருந்தேன். பாவம் அம்மா இப்ப எங்க போனானே தெரியல. நீ பயப்படாத. நீ பயப்பட்டு எனக்கு பயமா இருக்கு. மைவாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லட்டா? சும்மா இருல, அவன்கிட்ட சொல்லாத. அப்புறம் அவன் பயப்பட்டுருவான். அப்பா எங்க? அவர் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்காரோ? ஏ பார்வதி, அப்பா இல்ல அம்மா எங்க? ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி போன் பண்ணுவா, இன்னைக்கு போனே காணல. எப்பா அம்மே காணல. காமெடி பண்ணாதுங்க. எங்க இருக்காவா? எப்பா அம்மே சத்தியமா காணல. பண்ணி காலையில இருந்து அம்மே காணல. தேடி பத்தியலா? ஏதாவது கோழி ஆடுன்னு ஏதாவது தொலைஞ்சிருக்க போகு. அதை தேடி எதுவும் போயிருப்பாளா இருக்குமோ? வயல்வெளியில போய் பாத்தியலா? எப்ப நானே வயல்ல இருந்தப்ப வாரேன். அங்க மாடு ஆடு ஒண்ணும் தொலையல. எல்லாம் சும்மா நல்லா தான் இருக்குன்னு கெட்டி போட்டு தான் வந்தேன். கட் அவுட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால ஒருவேளை கட் அவுட் அடிக்க போயிருப்பாளா இருக்கும். அதுக்கு எந்த நம்ப சொல்லுச்சு அம்மா? போட்டோ தரேன், நீ போய் அடின்னு. அம்மா ஒண்ணும் பேருக்காதுப்பா. எனக்கு பயமா இருக்கு. எப்பா ஒருவேளை அம்மா ஜெயிச்சிட விடாதுன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அத்தை எதுவும் பண்ணிருப்பாவளோ? லே வாய மூடு. சின்ன பொண்ணால ஓட்டுக்கு நிக்கா. சின்ன பொண்ணு ஏதோ பண்ணதுக்கு புதுசா ஒரு ஆள் தானே ஓட்டுக்கு நிக்குது. அவியெல்லாம் இப்படி ஒன்றும் பண்ண மாட்டாவ. இந்த புத்தி எல்லாம் உங்க அம்மைக்கு தான் வரும். இந்த கடத்தக்கூடிய புத்தி எல்லாம். பொம்மை எங்க போனாலும் போனும் கொண்டு போக மாட்டா. எங்கதான் போனாலும் அம்மா எங்கேயோ போயிட்டா. இந்த ஓட்டை வச்சு ஒரு 200 ரூபா குடிக்கிறதுக்கு வாங்கிடலான்னு வந்தேன். கள்ளி நான் ரூபா கேட்பேன்னே எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டா பொழுது. ஏதாவது குண்டா அண்டா ஏதாவது கிடக்கான்னு பார்ப்போம். ஒரு ட்ரே முட்டை கிடச்சி, இதை கொண்டு வித்து குடிச்சிருவோம். பார்வதி வாழ்க, பார்வதியின் முட்டை வாழ்க. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா காலே? நீ எப்படி இருக்கா? அத்தா எப்படி இருக்காவ? எல்லாரும் இருக்கும். எலெக்ஷன் நாளை கழிச்சு இருக்குல்லாட்டி? ஆமா காலே, எனக்கு ஞாபகம் இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் உங்க கிளம்பி வரணும் தான் இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், இங்க வந்து நீயும் மாப்பிளையும் சண்டை போட்டு கிடப்பி. எனக்கு டென்ஷன் ஆகும். வேண்டாம் வராதுங்க. ஏன் காலை நான் வரப்படாதா? வராதுன்னு சொல்லதான் போன் பண்ணேன். அக்கா சொன்ன காரணமா தான் இருக்கும். வராத. ஆமா, உன் மாப்பிள்ளை இப்ப ஏதாவது சண்டைக்கு வராரா? பாசமா இருக்காரா உங்ககிட்ட? அங்க இருக்கிறது வரைக்கும் நாங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தோம். இங்க வந்து சேர்ந்துக்கிட்டோம். பாசமா இருக்காரு. இப்ப கூட இளநீ வெட்டி தரேன்னு கூட்டிட்டு வந்திருக்காரு தோப்புக்கு. சரி சரி, சந்தோஷமா இருந்தா நல்லதுதான். அக்காளே, உனக்கு இளநீ வேணுமா? இளநியும் கொண்டு நாளைக்கு வரட்டா? அம்புட்டு ஆசையா இருக்கிறா நீ மட்டும் வா. உன் மாப்பிளைய கூட்டிட்டு வராத. உன் மாப்பிளைய அங்கேயே போட்டு வந்துரு. அக்காளே, எனக்கு மாமியாரும் கிடையாது மாமனாரும் கிடையாது. நான் இல்லாம அவர் எப்படி கலைஞ கிடப்பாரு? அவருக்கு யார் சமைச்சு கொடுப்பா? கொட்டை சாப்பாடெல்லாம் ஒன்றும் பிடிக்காது அவருக்கு. ஏட்டி இங்க வந்து அவன் சின்ன பொண்ணு பேசிட்டு திரும்ப சண்டை பிரச்சனையாகும். டீ அக்கா
அக்காளே நீ பேச்சு வாக்குல அவங்கள அவன் இவன்னு சொல்ற பாத்துக்க. என்ன பாசம் வச்சிருக்காளுவ. அக்காளே உனக்கு தெரியும்ல எனக்கு அவியல யாரும் அவன் இவன்னு சொன்னா தாங்க முடியாத அக்காளே அழுவ வந்துடும். சரிடே சொல்லல வா என்ன வா உன் மாப்பிள்ளை வேணா கூட்டிட்டு வா 2 நாள் நின்று ஓடிடணும். உன் மாப்பிள்ளைய சொல்லி கூட்டிட்டு வா யார்ட்டையும் பேசப்படாது. இங்க வந்து இளவு நடத்தினா அப்புறம் மொட்டை மண்டை அவன் தலையில முளை வரைச்சு விடுவேன். அங்கேயே மொட்டை மண்டை தான் இருக்குன்னு மறந்துட்டியாக்காளே. வைட்டி போன உனக்கு போய் போன் பண்ணேன் பாரு. வை போன வை. டென்ஷன் 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 கூட பிறந்தது டென்ஷன் வந்தது டென்ஷன் போறது டென்ஷன் எல்லாமே டென்ஷன். இந்த மங்காத்தாக்கு இப்ப எப்பவுமே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மங்காத்தா மங்காத்தா ஏன் பயமா இருக்கியா? மங்காத்தா இல்ல ஏதோ சீரியஸான விஷயமா? இல்ல இல்ல ஏமா முறைக்கா? எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. அந்த டென்ஷனை என் மண்டையில ஏத்தி பிரஷர் மண்டையில தூங்கிட்டு அடகு. நானே கிறுக்கு பிடிச்சு போயிருக்கேன். நீ அங்க இருந்து எதுக்கு தெரிச்சு ஓடியாரா? சுடுதாரையும் போட்டுக்கிட்டு தெத்தி விழுந்து சித்ராத மெதுவா நடந்து வந்தா என்னோட முக்கியமான விஷயம் மங்காத்தா அதான் சொல்லதான் ஓடி வந்தேன். முக்கியமான விஷயம்லாம் இருக்கட்டும். இந்த எலெக்ஷன் முடிய வரைக்கும் அது சுடுதார மாத்தலாம்ல? நான் என்ன துணி போட்டுருக்கேன் பாத்துட்டு தெரியா? ஏன் மங்காத்தா எனக்கு பிடிச்சத போட விடு. மிந்தியெல்லாம் என்ன துணி போட்டுருந்தோம் ஞாபகத்தோடு இருந்தே. சப்போ இப்ப இவனுக்கு பணம் வந்துட்டு பவுரு பிடிச்சவன் எப்படி நிக்கான். உன்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்தேன். அதை நீ கேப்பியே கேட்க மாட்டியா? இனி ஆசிட் தான் இருப்பியா? அப்ப நீ ஆசி முடிச்ச பிறகு கூட நான் வந்து குட் நியூஸ் சொல்லு. உன் வாயிலிருந்து என்னைக்கு குட் நியூஸ் வந்திருக்கு? உன் வாயிலிருந்து வரது எல்லாமே பேட் நியூஸ் தானே. சொல்லு என்னன்னு சொல்லி தொலை கேட்டு தொலை. மங்காத்தா மர்மம் வந்திருக்கா மங்காத்தா? யாரு வெத்தல மரமோனா? ஆமா கட் அவுட் சூப்பரா அடிச்சிருக்கு மங்காத்தா ஓடி வா. நீ பாத்தியா? ஐயோ நான் சாரி கிட்ட போட்டோ எல்லாம் கொடுத்து மஞ்சட்ட எப்படி வந்திருக்கோ கட் அவுட். சாரி கிட்டனதே கொடுத்தா? ஆமா. ஏன் நல்லா இருக்காதோ? இல்ல இல்ல ஓப்பனா சொல்லு. சிரிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன் நான் சாரி கிட்ட நல்லா இருக்காதோ? சொல்லு. கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும். ஆமா பத்தியா கேவலமா இருக்கேன் எனக்கு சாரி கட்டினா. எனக்கே கண்ணாடியில் பக்கத்துல தெரியும் பத்தியா. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் பத்தியா. நான் சாரி கட்டினோடனே உனக்கு மனசுக்குள்ள இவ எதுக்கு இந்த கர்மத்துல கெட்டான்னு தோணும். ஆமா மங்காத்தா நல்லாவே இருக்காது சாரி உனக்கு. நான் கிட்டனோடனே அந்த சாரிக்கு அழகு பேரும்ல. அதை எப்படி வாயால சொல்லுவேன்? இவ்வளவு உண்மையை பேசல என் கிட்டவா ஒருக்கா? கிட்டயா எதுக்கு? ஒருக்கா வாத்தங்க கிட்ட. என்னம்மா அத்தானுக்கு உமா தர போறியா? ஆமா கண்ண மூடு. பல்லு தேச்சல வாயை திறக்காத. எப்படி அடிச்சோ? என்னெல்லாம் சொல்லியா? அப்ப டெய்லி நான் சாரி கட்டி நிக்கும் போதெல்லாம் என்ன வந்து புகழ்ந்ததெல்லாம் சும்மா நடிப்புல. இதுல பாட்டு வேற பாடுவான். சேலை கட்டும் பெண்ணே சேலை கட்டும் பெண்ணே. நீ தானே நல்லாவே இருக்காதுன்னு கேட்டா அதனால அப்படி சொன்னேன். நான் கேப்பேன் அதுக்கு நீ சொல்லிருவியா? சொல்லிருவியா? கட்டோட்ட பக்கம் வா என்ன வா இல்லைன்னா பாட்டி. எலெக்ஷன் மட்டும் முடியுது. அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர்லாம் போய் இதுதான் மங்காத்தாவான அடையாளம் தெரியாத அளவுக்கு அழகாயிருவேன். ஃபர்ஸ்ட் இந்த புருவத்தை த்ரெட்டிங் பண்ணணும். த்ரெட்டிங் பண்ணாதான் எனக்கு அழகா வரும். அழகு வரும் அழகு. இவன் கிடக்க குப்பை. உன் பின்னாடி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க மங்காத்தா? ஆடு வெட்டி ரமேஷ், மாடு வெட்டி மாரியப்பன், எத்தனை பேரு லிஸ்ட் பெருசா இருக்கு. அதுவும் இல்லாம உன்னை பொண்ணு பார்க்க வந்தது எல்லாரும் காலடியில கிடந்தாவே. சி இவன்ல ஏமாத்திரம். ஐயோ ஐயோ அதுலயும் அழகேசே என் அழகுல மயங்கி எப்படி விழுந்துருவாம்ல. கட்டோட்ட கொண்டு போய் மரத்துல மாட்ட போறா. அவளை பார்க்க வாரியா வரலையா? ஓபன் பண்ணல எப்படி இருக்குன்னு பாக்கட்டு. இல்ல ப்ளீஸ் இல்ல ஓபன் பண்ணல ரொம்ப பில்டப் போடாதல. மர்மோன இன்னும் ஓபன் பண்ணலையா? அவ உருண்டு உருண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆயிரும். எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. எனக்கு போட்டோல என்ன போட்டோ போட்டியா? என்ன மட்டும் கேவலமா போட்டு வை. உன கொல்ல விட மாட்டேன். வாங்க 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 வணக்கம் வணக்கம். தள்ளு கட்டோட பாக்கெட். மொட்டை வர வருது. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. நாளை நமதே இந்த நாளும் நமதே. சூப்பரா இருக்க. சின்ன பொண்ணு அக்காக்கு போட்டோ எப்படி இருக்கு? இக்க சூப்பரா இருக்கு. இந்த போட்டோவை யார் செலக்ட் பண்ணது? மரமோனே ரொம்ப நன்றி. சூப்பரா இருக்கு கட்டவுட். இதை இந்த மரத்துல தொங்க விட்டா ஊர்ல உள்ள செத்துருவாள. எங்க ஊர்ல உள்ள மாமி உங்க ஊர்ல ஒரு கட்டவுட் வைப்போம். நீங்க என்ன எலெக்ஷன் நிக்க தெரியணும்ல. அதுக்கு பிறகு நம்ம ஊர்லயே வைப்போம். சரியா? சரி. அல்லடி பாக்கட்டு. இரு நான் என்ன ஒழுங்கா பார்க்கல. என்ன சுடிதார் போட்டு ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டாங்க. கரெக்டான வேலை. நீதான் வேற யாரு? போய் பாரு போ பாத்ராசி. அப்போ ஆஹா மர்மோன கிட்ட பல்ல நிக்கவே சின்ன பொண்ணு சூப்பர். என்ன மர்மோன என்ன மட்டும் கட்டவுட்ல கீழ அதுவும் ஆடு மேய்க்கிறது போல போட்டுட்டு இருக்கு. கட்டவுட்ல வேற எங்க இடம் இருந்திருக்காது. அதான் ஆட்டிட்ட வந்து போட்டு பாப்பா. அப்படியே போட்டாவளையும் சந்தோஷப்படு. தள்ளிப்பா. வாங்க மர்மோன. அடி மாமா அழகா மாமா இருக்கு. அத்தை சும்மா உங்களை கிண்டல் பண்ணியா? நீங்க தான் கெத்தா இருக்கீங்க மாமா சிங்க மாதிரி. பாட்டி நீ தான் சொல்லிருப்பா என்னதுக்கு கீழ அந்த ஆடு கிட்ட போட சொல்லுது. எல்லாரையும் பார்த்து நல்லா இருக்கும் சொன்னியே. என்ன பார்த்து நல்லா இருக்கும் சொன்னியா போட்டோ? பாட்டி ஆசையா ஓடி வந்து ஆடு கிட்ட வந்து போட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை கட்டவுட்.
எனக்கு தான் ஒண்ணும் பிடிக்கல போகல வீட்டுக்கு போறாம பிடிச்சவன் எங்க அழகா இருக்குக்கா கட் அவுட். அனீஸ பாருங்க. அக்கி லுங்கி கிட்ட போட்டோ போட்டுட்டு இருக்கு. அனீஸ் பாஸ் கிட்ட கேட்டதுக்கு அனீஸ் பாஸ் அனுப்பல. ஏதோ வேலைக்கு போறாரு உங்களுக்கு. அது தங்கச்சி தான் அனுப்பி தந்தா. இன்னும் யாரா ஆயிட்டா அந்தல போட்டு விட்டுட்டேன். ஐயா போய் பாத்துட்டு சண்டைக்கு வர வருவானே. ஒண்ணு சொல்ல மாட்டாரு பாஸ். பாஸ் என்ன ட்ரெஸ் போட்டதால அழகு தானே. தேங்க்ஸ் மர்மோன சூப்பரா இருக்கு கட் அவுட். அத்தை மரத்துல தொங்க விட்டுறோமா கை கிட்ட வச்சிருக்கேன். அப்படி இழுத்தா போதும் மேல போறோம். சரி மர்மோனே. சூப்பர். வணக்கம் மக்களே, வாக்களிப்பீர். உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் மங்காத்தா. உங்கள் சின்னம் ஆடு. உங்கள் வெற்றி வேட்பாளரான மங்காத்தாவை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கள் மக்களே. பாருங்க எப்படி சேரி கட்டிட்டு சூப்பரா நிக்கேன்னு. அவன் மக்களே ஜெயிக்க வச்சிருங்கண்ணே. அனிசு லுங்கில போட்டோ போட்டதுனால ரொம்ப கோவத்துல இருக்காரு. அதனால அவர் இப்ப வரல. சோ நானே சொல்லிடுறேன் பாய். செலிபிரிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மங்காத்தாக்காக வேண்டி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்பி விட்டு மங்காத்தாக்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. பாய் செலிபிரிட்டிஸ், லவ் யூ. லவ் யூ மக்களே, பாய்.